ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்தினா நேரக்கூடிய கதி இருக்கே, அது யாராலையுமே காப்பாற்ற முடியாமல் போகும். தயவு செய்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது பார்த்து வைங்க. ஏன்னா அது மோசமானவர்களா சில பதிவுகள் உங்களை சித்தரிக்கும். நம்மளை ஆள்வது கடவுள் சக்தியும் மாயை சக்தியும் தான். கடவுள் சக்தி தான் நம்மளை முழுவதும் ஆளுதுன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவை பார்க்கும்போது ஒரு பெரிய உண்மை உங்களுக்கு புரியும். நல்லவர்கள் என்று சொல்பவர்களே சதிகாரர்கள். நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லும்போது உங்கள் மனநிலை எப்படிப்பட்டதை பிரதிபலிக்குது தெரியுமா? இந்த பதிவில் இருக்கிறது. தயவு செய்து பெண்களுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள், அடிக்கடி டைவர்ஸ் பண்ண போகிறேன், வாழ்க்கை வேண்டாம், நான் தனியாக இருக்க போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா அதையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். திரும்பவும் சொல்கிறேன், அன்பு ஒன்றே ஹீரோ. கடவுள் பிரியமாக இருக்கணும்னா நீங்கள் அன்பாக மட்டும்தான் இருக்கணும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, அறிமுகம் இல்லாத நபர் 7 நாட்களில் வருவார் அப்படின்னா அதற்காக நான் பிரார்த்தனை செய்யணுமா, இல்லை அந்த 7 நாள் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு சாய்ராம் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஏன்னா நேற்று நைட்டு நாம் அப்படிப்பட்ட ஒரு பதிவு தான் கொடுத்துருந்தோம். இந்த 7 நாட்களில் ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றும். நாம் சொல்லக்கூடிய பதிவுகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும் போது அதற்கு உண்டான ஒரு அடையாளம்தான் அந்த அறிமுகம் இல்லாத ஒரு நபர். நாம் நிறைய விஷயங்களை பதிவில் சொல்லியிருக்கோம், நிறைய பதிவுகளை நாம் சொல்லியிருக்கோம். யாரெல்லாம் மனப்பூர்வமாக பக்தியோடு நம்பிக்கையோடு கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதே மாதிரி பல வழிகளிலும் சாய்ப்பா வந்து துணை நிற்கிறாரு. அப்போ 7வது நாளில் அறிமுகம் இல்லாத ஒரு நபர் உங்களுக்கு வராரு அப்படின்னா உங்கள் பதிவில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா சில சூட்சமங்கள் ஆன்மீகத்தில் அதிகமாக பேசப்படுது. போகிற போக்கில் எல்லாராலையும் எதையும் சொல்லிட முடியாது. ஒரு விஷயத்தை கடவுள் மூலமாக தான், கடவுள் அனுமதிச்சா மட்டும்தான் ஒரு புள்ளி ஒரு கமா கூட நாம் வைக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது 2 சக்தி. ஒன்று கடவுள் சக்தி, 2வது கடவுளால் உருவாக்கப்பட்ட மாய சக்தி. இந்த மாய சக்தியை தான் சாத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாய சக்தியில் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. டசனா கெடுதல், துன்பம், இழப்பு. கடவுள் சக்தியில் கிடைக்க போவது பேரின்பம், நம்பிக்கை,
வெற்றி எல்லாமே. ஸோ இந்த 2 சக்தி தான் உங்கள் வாழ்க்கையை உங்களை வழி நடத்துது. இப்போ 2ல் 1 வழி நடத்துதா? அப்படி இல்லை. கடவுள் சக்தியும் நம்மளை வழி நடத்துது, மாயை சக்தியும் வழி நடத்துது. இதுதான் உண்மை. இங்கே கடவுள் சக்தியை மட்டும் சந்தோஷ்க்கும் வழி நடத்தலை, உங்களுக்கும் வழி நடத்தலை. மாயை சக்தி மட்டும் எனக்கும் வழி நடத்தலை, உங்களுக்கும் வழி நடத்தலை. ஸோ நமக்கு 2மே கலந்து தான் இங்கே வழி நடத்துது. அப்போ 100% தீய குணங்களை கொண்ட மனுஷங்களுக்கு எதிர் வழி நடத்துதுன்னா மாய சக்தி மட்டும்தான் வழி நடத்துது. புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு 2 சக்தியும் மாறி மாறி வழி நடத்துது. ஸோ ஒரு மனிதனுக்கும் மாய சக்தி மட்டும்தான் வழி நடத்துது. ஏன்னா அவன் என்னைக்குமே தான் செய்கிறத சரின்னு அவன் ஒத்துக்கலை. அதுக்கு பதிலாக அவன் என்ன சொல்கிறான்? தான் செய்கிறது எல்லாமே சரிதான், என்னுடைய சந்தோஷத்துக்காக மற்றவங்களை அழ வைக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி அவன் தன்னை நியாயப்படுத்துறதுலேயே அவன் பல காலம் தொடர்றான். அதில் அவன் நீடித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதில் அவன் சொர்க்கத்தை பார்க்குறான். இதில் அடுத்தவன் அழ வைக்கிறதுலையும் துன்பப்படுத்துறதுலையும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் அவனுக்கு ரொம்ப தேவைப்படுது. இதில் இருந்து அவனை நல்வழிப்படுத்த முடியல. அதனால் அவனுடைய ஆதிக்கம், அவனுடைய குரு யார் அப்படின்னா மாயசக்தி. அதாவது கெடுதலை விளைவிக்கக்கூடிய சாத்தான், பேயோடைய மறு உருவம், பிசாசுடைய மறு ஜென்மம் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய நமக்கு என்ன பிடிக்குதோ அத்தனை பெயரையும் வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு கடவுள் சக்தி மட்டும்தான் வழி நடத்துது அப்படின்ற ஒரு எண்ணம் இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி கடவுள் சக்தி மட்டும் உங்களுக்கு வழி நடத்துச்சுன்னா மனதார ஒரு மனுஷனை கூட நீங்கள் வெறுக்க மாட்டீங்க. 2வது, உங்கள் குடும்பத்தில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் என்றுமே இல்லாமல் இருக்கும். 3வது, உங்களை சுற்றியும் ஒரு விதமான 100% பாசிட்டிவிட்டி இருக்கும். நீங்கள் சொன்னது எல்லாம் நடக்கும், தொட்டது எல்லாம் தொடங்கும். எப்போ? முழு அளவில் கடவுள் சக்தி உங்களை வழி நடத்தும் போது. அப்போ நீங்கள் எவ்வளவு தியாகங்கள் செய்யணும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை கடவுளுக்காகவே அர்ப்பணிச்சுக்கணும். முதல் பாயிண்ட், கடவுளுக்காகவே அர்ப்பணிச்சுக்கணும். தூக்கம் குறையும், சாப்பாடு குறையும், உலக சிந்தனைகள் அத்தனையும் தீரும். உலகத்தை சுற்றி உங்கள் மைண்டு என்றைக்குமே இருக்காது. இது எல்லாம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு கடவுள் சக்தி உங்களை 100% வழி நடத்துது. நீங்கள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக கவலைப்பட மாட்டீங்க, காசை பற்றி யோசிக்க மாட்டீங்க. குடும்பத்தில் குழந்தைங்க இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டாமா அப்படின்னு கவலையும் பட மாட்டீங்க. ஸோ அதுதான் 100% உண்டான கடவுள் சக்தி அப்படின்றது. ஆனால் நாம் இப்போ பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கோம்? நான் இன்றைக்கி வியாபாரம் பண்ணலன்னா எனக்கு பயம் வரும். ஏன்னா காசு இருந்தால் தான் நான் சாப்பிட முடியும், நான் உயிர் வாழ முடியும். அதாவது காசு எனக்கு எதுக்கு தேவைன்னா என்னுடைய தேவைகளை நிறைவேற்ற. ஒருவேளை என்னோட தேவைகளை இந்த காசு நிறைவேற்றலைன்னா நான் எப்படி இருப்பேன்? இதுதான் என் கணக்கு. அப்போது உலக சிந்தனை கூட, உலகத்தோட நானும் இருக்கேன், உலகம் என் கூட இருக்குது, ஆனால் கொஞ்சம் பற்று கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அந்த இடத்துல தான் நாம் இருக்கோம். ஆனால் நாம் தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். இங்கே அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம 2 சக்தியும் நம்மளை வழி நடத்துது. அப்போ அந்த மாய சக்திக்குள்ளே நாம் உள்ளே விழாமல் இருக்கணும். அப்போ உள்ளே விழாமல் இருந்துட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம். கடவுள் சக்தி ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, கடவுள் முழுமையாக வழி நடத்துகிறாருன்னா, இந்த மாயை அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே இருக்காது. அதாவது ஒரு பயத்தை ஏற்படுத்துறதும் மாயை தான். இது கிடைச்சாதான் நீ இன்பமாக வாழ முடியும்னு நினைக்க வைக்கிறதும் மாயை தான்.
நம்மளுடைய உறவுகளுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் போது பதற வைக்கிறதும் இந்த மாயை தான். ஸோ அத்தனை விஷயங்களும் இந்த மாயையிலே விழுந்து கிடக்குது. ஆனால் நாம் அதை தெரியாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கடவுள் பாதி மிருகம் பாதின்னு கமல் பண்ண மாதிரி கடவுள் பாதி மாயை பாதி தான் நம்மளை ஆட்டுவிக்குது. எதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கணுன்றது நாம் இப்போ டிசைட் பண்ணிடலாம். அதை டிசைட் பண்ணுறதை பொறுத்து நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் இருந்து விலக முடியும். 24 மணி நேரமும் தண்ணி அடிக்கிறவங்களுக்கு திடீர்னு நான் தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அது ஒரு விதமான பைத்தியம் பிடிச்ச மாதிரி போயிடும். ஏன் உயிருக்கே வினையாகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதனுடைய மோசமான பிடி, அந்த பிடியில் இருந்து நம்ம விலகணும்னு நினச்சா கூட முற்றிலும் உடனே விலக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுகளை இருந்து விலக முடியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விலகணும் அப்படின்னும் போது மறுபடியும் நீ ஆசைப்பட்டா மோசம் போயிடுவேன். ஸோ ஒரு குடிகாரரை வச்சு நாம் இந்த கம்பேரிசன் பார்த்துக்கலாம். இப்போது ஒட்டுமொத்த மாய சக்தியை ஆட்டி படைச்ச இடத்துல நாம் அதில் இருந்து மேலணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாய சக்தி நம்மளை பின் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் சற்றுன்னு ஒரு இடத்துல யோசித்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பழைய வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக அப்படி இருந்திருந்தா கூட நல்லா இருக்கும்னு நமக்கு இந்த மாய சக்தி நம்மளை தொடர்ந்து துரத்துக்கிட்டு தொடர்ந்து நம்மளை ஏதாவது ஒரு கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு விதமான எண்ணங்களும் உருவாகும். ஸோ குடிக்கிறவரோட சேம் கதை தான் இந்த கதையும். அப்போ உடனே எதையுமே நம்ம முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற முடியாது. எது முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களோ அது எங்கள் பக்கம் ஆரம்பிக்கும். அதனால தான் எப்பயுமே இயல்பான நிலையில் இருக்கணும், பொறுமையோட நிதானமாக யோசிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அவசரப்பட்டு எமோஷனலாக முடிவெடுத்ததால் வீழ்ச்சியில் மாட்டிக்கிட்டோம். இப்போ எழுச்சி பெறக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கும்போது மெல்ல 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 அதில் இருந்து விலகணும். ஸோ இங்கே வெற்றியை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், தோல்வியை பற்றி பேசலை. என்னது அப்போ நான் மாய சக்தி நம்மளை மாட்டி விடுமான்னு. நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்ல வரேன். கவனம் இல்லைன்னா மறுபடியும் வீழ்ச்சியில் போய் மாட்டிப்போன்னு சொல்ல வரேன். ஒரு ரோடு சரியில்லைன்னா பார்த்து போகணும். இது பயப்படுத்துறது இல்லை. இல்லை நீ கீழே விழுந்துருவேன்னு சொல்ல வரல. பார்த்து அந்த இடம் ரோடு சரியில்லை ஏன் சொல்கிறோம்? ஏன் கோ ஸ்லோலின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க ஒரு இடத்துல. அந்த இடம் கொஞ்சம் நாம் எதிர்பார்க்கிறத விட கொஞ்சம் ரிஸ்கான இடம். அதனால் உங்களை மெதுவாக வர சொல்கிறாங்க, மெதுவாக போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாகவே மெதுவாக போகிறது நல்லது, தப்பே இல்லை. அப்போ இன்னும் மோசமான இடத்துலையும் நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்போடு இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு உறுதித்தன்மையோடு இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்க முயற்சிகள் பண்ணணும். அப்போது ஒரு பிறவியிலையும் ஒவ்வொரு மாயசக்தி நம்மளை போட்டு அடுத்தது. இப்போ பாருங்கள், அன்பே சாயில நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ இத்தனை வருஷம் உங்கள் மாயசக்தி உங்களை போட்டு வதச்சுதா இல்லையா? இப்போ நமக்கு 10% தான் அங்கே இருந்து வெளியில் வந்திருக்கோம். எத்தனை சதவீதம்? 10%. ஸோ 10%க்கு நம்மளுடைய மாற்றங்களை நாம் எண்ணி பார்க்குறோம். இந்த மாற்றங்களை பார்த்து சில பேர் வியக்கக்கூடிய அளவுலையும் இருக்குது. அப்போ 10%க்கு இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டுனா அடுத்த 10% ஆக மொத்தம் 20%. இன்னும் எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்? அடுத்தது 30%. இப்படி தான் நம்ம ஒரு நாளையும் ஒரு வாரமும் ஒரு மாதமும் ஒரு வருஷமும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நாம் பார்க்குற அளவுக்கு நாம் வாழ்க்கையில் மனக்கட்டுப்பாடோடு நடந்துக்கணும். அப்படி நடக்க தான் உங்கள் வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான விஷயங்களும் தொடர்ந்து உங்களுக்கு நடக்கும். அப்போ நாம் ஒவ்வொருத்தவங்களும் நல்லவர்கள் அப்படின்னு ஒரு போலியான அடையாளத்தை வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மோசமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஆடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லி நீங்கள் செய்கிறதையெல்லாம் நியாயப்படுத்துறீங்கன்னு. ஸோ நல்லவர்கள் என்றைக்குமே நியாயப்படுத்த மாட்டாங்க, ஆனால் தீயவர்கள் தான் நியாயப்படுத்துவாங்க. புரியுதா? அப்போ நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஆர்குமெண்ட் இருக்காது. எதை சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்கே மாறுபடும். நான் ரொம்ப எனக்கு அன்பை சாயில் வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய பெற்றோர்கள் நம்ம குழந்தைங்க கிட்ட ஒரு உரிமையோடு பேசுவாங்க, ரைட்டா? ஸோ எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்மக்கிட்ட உரிமையோடு பேசுவாங்களேண்ணா. அப்போ நாம் ஒரு 60 மார்க் வாங்கினா கூட பரவாயில்லையே, நல்ல மார்க் வாங்கியிருக்க அப்படின்வாங்க. ஆனால் அதுவே நம்ம பெற்றோர்கள் வச்சு அடி பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்களும் உழைப்பை கொடுத்துருக்காங்க. ஒன்று அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா நம்ம படிக்கணும்னு சகல வசதியும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. டியூஷனுக்கு கொண்டு போய் விடுவாங்க. ஸோ நல்ல சமைச்சு அப்போ தான் நல்லா சாப்பிட்டா தான் படிக்க முடியும்னு சொல்லி பெற்றோர்கள் காசை மிச்சம் பண்ணி குழந்தைகளுக்கு தேவையானதை செய்வாங்க. அந்த ஒட்டுமொத்த ஆத்திரம் இங்கே நிற்கும். ஏன்னா 60 மார்க் ஒரு 90க்கு மேலே தானே நான் ஸ்கோப் பண்ணேன் அப்படின்னு. ஆக்சுவலாக பெற்றோர்கள் அப்படி பண்ணக்கூடாது, தப்பு. இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக, ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அப்போ அந்த உரிமையில் தான் நாங்கள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரியலி சாரி. ஆனால் ஒரு விஷயம், எதுவுமே உண்மையாக பேசும்போது தான் உங்களுக்கு அது நல்லாவே உரைக்கும். எங்கே? ஆழ் மனசில், புத்தியில் உரைக்க வேண்டாம், ஆழ் மனசில் உரைச்சதுன்னா போதும். ஆழ் மனசு தான் ராஜா. ஆக்சுவலி வேறு ஒன்றுமே இல்லை. ஆழ் மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மோசமாக்குது. திஸ் இஸ் அ ஃபேக்ட். இது உங்களுக்கு இப்போ தெரியலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிய வைப்பார் சாயப்பா. அப்போது நான் ரொம்ப நல்லவன், நான் எந்த தப்பும் பண்ணலை, எந்த கெடுதலும் பண்ணலை, ஆனாலும் என்னை பல பேர் ஏமாத்துறாங்கன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நல்லவன்னு சொன்னால் ஏமாற்றக்கூடாதா? நான் ஒன்றும் இல்லை, ஒரு மனுஷன் புலிக்கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்போ புலி பசியாக இருக்குது, அவனை வேட்டையாடுமா வேட்டையாடாதா? அவன் புலிக்கிட்ட என்ன தெரியுமா கேட்குறான்? நான் ஆடு சாப்பிடல, மாடு சாப்பிடல, கோழி சாப்பிடல, மீன் சாப்பிடல, நான் எந்த உயிரினத்தையும் கொல்ல, எந்த உயிரினத்தையும் என்னோட இறைக்காக நான் பயன்படுத்தலை அப்படின்னு அவன் கெஞ்சினா கதறினா அந்த புலி அவனை விட்டுடுமா? ஸோ விடாது, அவனை முடிச்சிடும். அப்போ நாம் நல்லவர்கள் அப்படின்ற போர்வையில் நாம் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் நல்லவன், எனக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த நல்லவனாக இருந்தால் மட்டும் போதுமா? ஸோ வேறு எதையுமே வளர்த்துக்க வேண்டாமா? இங்கே பல பேர் அந்த இடத்துல தான் தன்னை வச்சுக்கிறாங்க. நான் நல்லவன் நல்லவன் நல்லவன். நீ நல்லவனாக இருந்து தான் ஆகணும். அது நீ சொல்கிற அளவுக்கு உலகம் கெட்டு போயிடுச்சு. ஏன்னா நம்மளை சுற்றியும் ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 99 பேரும் மோசமானவனாக இருக்கிறான். ஒருத்தன் மட்டும் நாம் நல்லவனாக இருக்கும்போது நமக்கு அதுவே பெருமையாக இருக்குது. ஆனால் இப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தாங்க. அதனால் ஒரு மோசமான இடத்துல இருந்து நீ பெஸ்ட்டுன்னு தேர்ந்தெடுக்க பதிலாக ஒரு பெஸ்ட்டான இடத்துல நீ பெஸ்ட்டாக இருக்கிறியான்றது தான் முக்கியம். ஸோ நாம் எல்லாருமே ஒஸ்ட்டு டு பெஸ்ட்டு தான் சூஸ் பண்ணுறோம். ஸோ பெஸ்ட்டில் இருந்து பெஸ்ட்டுக்கு யாரும் போகலை. ஏன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிற அளவில் இங்கே எவனும் வாழலை. இது உண்மை. அப்போ நீங்கள் நல்லவன் அப்படின்ற போர்வையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக, உங்களுக்கு ஃபேவராக, உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை வளையத்தை நீங்கள் அமைச்சிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நினைப்பது
எல்லாமே ரொம்ப கொடூரமாக இருக்கே. அப்போது இந்த விஷயத்தில் இருந்து நம்ம வெளியில் வரணும்னா நம்மளை இந்த 2 சக்தியும் வழி நடத்துது. அதில் எந்த சக்தி அதிகமாக வழி நடத்துதோ அதை பொறுத்து வாழ்க்கையில் பெருமூச்சு நாம் விடலாம், பாதுகாப்பாக இருக்கலாம். இவ்வளோதான். அப்போ மாயசக்தின்றது இருக்கட்டும், அதை நம்ம லேசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அதுவும் ஒரு பவர்ஃபுல். ஏன்னா சாயப்பாவே சச்சரிதம் இல்லை, அந்த ஒரு வார்த்தையை சொல்லி தான் நமக்கு அந்த மாயசக்தி எவ்வளோ பெருசுன்றதையும் புரிய வச்சிருக்காருன்றதையும் நீங்கள் மறந்துட்டீங்களா என்ன? ஸோ என்கிட்ட ஒரு சாய்ராம் சொன்னாங்க, மாயசக்திலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என்னால் என்ன நினச்சாலும் முடியுங்க அப்படின்னு. அப்போ நான் அவங்கக்கிட்ட திருப்பி கேட்டேன், சரி மாயசக்தி என்ன நினச்சாலும் முடியும், ஒரு மனுஷன் 24 மணி நேரமும் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியும், ஒரு மனுஷன் பனியிலையும் தூங்க முடியும், ஒரு மனுஷன் காலில் செருப்பு இல்லாமல் நடக்கவும் முடியும், உங்களால் முடியுமா அப்படின்னு. அது எப்படிங்க முடியும்? அதுதான் மாயசக்தி. இப்போ 24 மணி நேரமும் சாப்பிடாம இருக்க முடியும். அப்போ என்ன கேட்குறீங்களா? என்னால் இருக்க முடியாது. அதான் நான் சொல்கிறேனே. ஏன்னா காலையில் என்னத்தை தான் ஒரு 4 செட்டு பூரி சாப்பிட்டாலும் சரி நாளைக்கு காலையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் அதிகபட்சம் மத்தியானம் வரைக்கும் தாங்கலாம். அப்போ ஈவினிங் 6 மணி 7 மணிக்கு மேலே பசி எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அதிகமாக நம்ம சாப்பிடுவோம். ஆனால் 24 மணி நேரம் சாதாரணமாக இருக்கலாம். நீங்கள் பெருசாக ஒன்றும் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. சில பேர் விரதம் இருக்கும்போது தான் அதிகமாக பசிக்கும். ஐயோ நம்ம விரதம் இருக்கிறோம், நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் விரதம் இருக்க போகிறோம், நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும், பசிக்கக்கூடாது ஆண்டவா அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு பசி பிச்சுட்டு போகும். ஏன்னா அதுதான் மாயசக்தி. மற்ற நேரத்தில் நம்ம சாப்பிடாம கூட இருந்துருவோம். ஆனால் அந்த விரதம் இருக்கும்போது மட்டும், அந்த மௌன விரதம் இருக்கும்போது மட்டும்தான் நிறைய பேசணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் இன்டைரக்டாக நம்மளை ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் மாயசக்தி. இதை பற்றி நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக போயிடும். அப்போது நீங்கள் எதற்காகவும் உங்களை முன்னிலைப்படுத்திக்கவே மாட்டீங்க. மனிதனுடைய மனம் எப்படி தெரியுமா? தன்னை முன்னிலைப்படுத்திக்கணுன்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்கும். எல்லோரும் இடத்துலையும் முன்னிலைப்படுத்திக்கிறோம். நீங்கள் பாருங்களேன், ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதை உடனே ஒரு 10 பேர்கிட்டையாவது சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்க முயற்சி பண்ணுறீங்க. இது சரியே தப்புன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம அப்படி வாழ்ந்தது அது மாதிரி, நம்ம ரத்தத்திலே ஊறுதுன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி. ஸ்கூல் படிக்கும்போது கூட நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டோம், இல்லை எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுத்துட்டோம், கிளாஸில் ஃபஸ்ட்டுன்னா அது நம்ம யாருக்கும் சொல்லாமலாம் இருக்கிறோம். சரி அந்த குழந்தை தான் சொல்லாமல் இருக்குதுன்னா அந்த குழந்தையோட பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க? ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போது நாம் முன்னிலைப்படுத்திக்கிறதுல நாம் என்றைக்குமே போட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதை எல்லாமே குறைக்கணும். மெயின் திங் இதை குறைக்கணும். உன்னோட வெற்றியை மற்றவர்கள் பேசட்டும், ஆனால் நீ சொல்லி பேச வேண்டிய இடத்துல இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணங்களை நான் வச்சிருக்கிறதால எனக்கு வெற்றியோ தோல்வியோ ஒரே போல் இருக்குது. அதே மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்களேன். நம்ம யாராவது பழி வாங்கணும்னா இந்த ஸ்டேட்டஸ் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இது ரொம்ப வக்கரமாக இருக்குது. உண்மையிலே சொல்லணும்னா வக்கரத்தை தூண்டுது. இப்போ குடும்பத்தில் புருஷனுக்கும் பொண்டாட்டுக்கும் சண்டை அப்படின்னா அதை ஊரே பார்க்குற மாதிரி. எதுக்கு? அதை வச்சு நம்ம என்ன சாதிச்சிட்டோம்? நம்ம ஆஃபீஸில் கூட, ஆஃபீஸ் வாட்ஸ்அப்பில் கூட சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் திடீர்னு அப்படியே கோபமாக வச்சுருப்பாங்க. நான் அவங்ககிட்ட கேட்பேன், என்னங்க ஆச்சு? அதாங்க வழக்கம் போல் சண்டைங்க, அதான் புரிகிற மாதிரி வச்சுருக்கங்க. சரி புரிகிற மாதிரி வைக்கிறீங்க, அது நீங்கள் உங்கள் மனைவிக்கு வைக்க வேண்டியதானே, அதே ஊரே பார்க்கணும்.
நீங்கள் யாருக்காக எதுக்காக வச்சுருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது. அப்போ ஏன் ஊருக்கே அதை காட்டணுமா? காட்டுறதால என்ன லாபம் சொல்லுங்கள்? அப்போ மனுஷனோட வக்ர புத்தி எப்படி தோணுதுன்னா, அடுத்தவனை பழி வாங்கிறதுல எல்லாரும் பார்க்கணும். இது வக்ரத்தை உண்டாக்குறது. அப்போ எப்படி உங்கள் லைஃப்பில் ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும்? அதே போல் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படி உருகி உருகி ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. ரொம்ப உருகுவாங்க. ரொம்ப உருகிட்டா அது காணாமல் போயிடும், மெழுகுவத்தி மாதிரி. ஸோ என்றைக்குமே சரி, ஒருத்தவங்களுக்கு நீங்கள் வைக்கணும், ஸ்டேட்டஸ் வைக்கணும்னா அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரிகிற மாதிரி மட்டும் வைங்க. நான் அன்பே சாயிலே சொல்லியிருக்கேன், இந்த சினிமா பாட்டு, லவ் சாங்கெல்லாம் நீங்கள் ரசிங்க, வச்சுக்கோங்க. ஆனால் அது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி வச்சுக்காதீங்க. சில நேரத்தில் நானே போய் பார்ப்பேன் அன்பே சாய் ஸ்டேட்டஸில். ரொம்ப ரேர் நான் ஸ்டேட்டஸ் பார்க்குறது. ஏன்னா ஸ்டேட்டஸ் பார்க்குற நேரம் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணணும் தான் எனக்கு தோணும். ஏன்னா அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு. சில இதெல்லாம் பார்த்தா சும்மா லவ் சாங்காக பறக்கும், சில இடத்துல சோக கீதங்களாக பறக்கும். என்ன இது? ஏன் திடீர்னு புத்தி மாறுது? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வாட்ஸ்அப்பில் அது குரூப்பில் இருக்கிறவங்க தயவு செய்து காதல் பாடல்களை வைக்காதீங்க. உங்களுக்கு வைக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சம்மந்தப்பட்ட மனுஷனுக்கு மட்டும் வைங்க. நான் காதல் வேண்டான்னு சொல்ல, காதல் வேண்டான்னா அன்பு வேண்டான்னு சொல்கிற மாதிரி. அன்பு இருக்கட்டும், அந்த அன்பை யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க. அதே போல் பொதுவான அன்பை எல்லார்ட்டையும் கொடுங்க. ஒரு நல்ல கருத்துள்ள பாடல், ஸ்னேகா ஆட்டோகிராஃப் படத்தில் ஒரு பாட்டு, ஒவ்வொரு பூக்களுமே, அதெல்லாம் வைங்க. காரணம் வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன். சிந்திக்கக்கூடிய கருத்தான பாடல்களை வைங்க. இப்போ நீங்கள் உங்கள் லவ் சாங்கை சொல்லி ஊருக்கே சொல்ல போகிறீங்களா? நான் பார்த்தியா எப்படி லவ் பண்ணுறேன்னு. நாளைக்கு இப்படி சொல்கிறவங்க நாளைக்கு ஊருக்கே இன்னொன்று சொல்லுவீங்க. வெறுக்கிற பாட்டே நீங்கள் வைப்பீங்க. எதுக்கு நாம் ப்ரைமரி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையே கவுக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம வீரவசனம், வீராப்பு இது எல்லாமே சம்மந்தப்பட்டவங்க கிட்ட வச்சுக்கோங்க. சம்மந்தம் இல்லாதவங்களையும் இல்லை சேர்த்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் காட்டாதீங்க. அதாவது புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னா 4 செவுத்துக்குள்ளே இருக்கணும். ஆனால் 4 செவுத்துக்குள்ளே இல்லை, 4 தெருவுக்கு தெரிகிற மாதிரி தான் சண்டை போட்டுட்ருக்கோம். இதுவே அசிங்கம். 4 தெருவுக்கு சண்டை போடணுமா? 4 செவுத்துக்குள்ளே இருக்கணுமா? தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ? 4 சுவர்க்குள்ளன்னு சொன்னது 4 தெருவுக்குன்னு சொல்லிட்டோமோ? அப்படி தான் எனக்கு புரியுது. தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோன்னு தோணுது. ஸோ ஒரு புருஷன் பொண்டாட்டியை வந்து அடிக்கிறது, வீட்டை அடிக்கிறது மோசம், மிருகத்தனம். அதாவது ஆம்பளை அப்படின்னா பொண்டாட்டி அடிக்கிறவங்க ஆம்பளையாக இருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு ஆம்பளைன்னா பொண்டாட்டியை அடிமைப்படுத்தணும், அடிக்கணும், உதைக்கணும் அப்படின்னு அது மாதிரி அது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆம்பளை அப்படின்னா பொறுப்பானவன், பண்பானவன், அன்பானவன், இப்படிப்பட்டவன் தான் ஆம்பளைய. அதே மாதிரி தான் பெண்களும் அன்பானவள், அடக்கமானவள், பொறுப்பானவள், இப்படி தான். ஆனால் இங்கே வந்து பெண்கள் ஏன் அடக்கமாக இருக்கணும், ஆண்கள் ஏன் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு தேவையில்லாத விவாதங்கள், தேவையே இல்லாத விவாதம். எல்லோரும் கடவுளோட குழந்தைங்க. அன்பை தாண்டி வேற எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பொறுப்பை தாண்டி வேற எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருந்தால் தான் கடவுள் நம்மளை நேசிப்பார். நீ கடவுளுக்கு சாமியை கும்பிட்டுட்டு இங்கே வந்து உன்னோட பொண்டாட்டியை வந்து அடிக்கிறதும் அசிங்கமாக பேசுறதுச்சுன்னா உனக்கு கடவுள் மன்னிப்பார்? நீ எத்தனை அடி உன் மனைவியை அடிக்கிறியோ அத்தனை அடி வெளியில் இருக்கிறவன் உன்னை 4 சாத்து சாத்துவான். இது கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தது. அதே மாதிரி அடிக்கடி பெண்களை கோச்சிக்கிட்டு உடனே டைவர்ஸ் இதெல்லாம் போயிடாதீங்க. நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது நடந்துடும். நடந்ததுக்கப்புறம் வரக்கூடிய கொடுமையும் நீங்கள் சந்திச்சு ஆகணும். உங்களால் எல்லாமே முடியும்னு நம்புங்க. அன்பினால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு நம்புங்க. அன்பு மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கு நிரந்தரமான ஹீரோன்னு நம்புங்க. ஸோ விட்டு கொடுங்க, சகிப்புத்தன்மையை ஃபாலோ பண்ணுங்க. கடவுள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார் 24 மணி நேரமும். அந்த கடவுளுக்கு நீங்கள் உண்மையான மனுஷனாக இருங்க.
ஸோ போலியான வேஷத்தை போட வேண்டாம், அதனால் பல கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க வேண்டான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா.